Good morning, dear students. Today we are going to say about oxidation state of D block elements. So, we know very well D block elements have shown multiple oxidation state. Why D block elements has to show multiple oxidation state, children? Because as I discussed already, the energy difference between N minus 1D and NS. Just look at the video. Here N minus 1D, which is nothing but inner transition elements. Here NS is the outermost, it's a outer orbital. Listen to it, children. It's the innermost and this is a outermost orbital. So the energy difference between these two, N minus 1D and NS orbital, the energy difference is very less. Because they are very close to each other, because of the energy difference is less, so they are very close to each other. So both the orbital electron can participate in the bonding formation. ரெண்டு ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுமே பாண்டிங்கில் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சரி, அதனால நமக்கு வந்து ஏன் why d orbital has shown multiple oxidation state in the sense it can show maximum oxidation state up to 7 and general oxidation state is +2. ரெண்டுமே இருக்கும். மேக்ஸிமம் +7 வரைக்கும். ஏன்னா N-1Dயில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் பாண்டிங் இன்வால்வ் ஆகும். என்எஸ் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் பாண்டிங் இன்வால்வ் ஆகும். ரெண்டு ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் பாண்டிங் இன்வால்வ் ஆகிறதுனால d orbital has shown multiple oxidation state. Okay, in the case of transition elements, maximum oxidation state is +7. General oxidation state என்னன்னு பார்த்தோம்னா +2. ஓகே, இப்போ NS2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, NS2ல 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜெனரலி we can have the +2 oxidation state. NS2 இல்லாமல் N-1Dயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு என்ன 10 இருந்ததுன்னா எல்லாமே பேர்டாக இருக்கும். ஸோ நோ நீட் டு இன்வால்வ் இன் த பாண்டிங் ஃபார்மேஷன், ரைட்? இப்போ N-1D 1 to 9 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் இது 2 எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் போகுது, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? +3. இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான் போகும்போது உங்களுக்கு என்ன ஸ்டேட் ஃபார்ம் ஆகும்னா +4, +5, +6, +7 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம இப்படியே நம்ம பார்க்கும்போது அடுத்து நம்ம ஸ்கேண்டியம் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு 3D சீரீஸை பொறுத்த அளவுக்கும் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +3. Why scandium forms +3 oxidation state, not forms +2 oxidation state? That's one important question. Because we know very well this is scandium. What is the electronic configuration of scandium, children? Scandium atomic number is 21. Atomic number 21. Outermost electronic configuration is 4s2 3d1. Okay, so if you write in this case 4s2, 4sல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேங்களா? 3d1, 3dல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சரி, இப்போ what we are trying to do, just we are removing 2 electron from the 4s orbital. So what will happen in the 3d case? 3d orbital alone, there is only 1 electron. So in that case what will happen? In that case 3d orbital becomes highly unstable. ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, ஒரு ரூமில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களா 2 பேர் பக்கத்து ரூம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பெரிய வீட்டில் அந்த 2 பேரும் வெளில போய்ட்றாங்க. ஐ மீன் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க சப்போஸ் சம் ஒர்க்குக்கு வெளில போய்ட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இல்லைனா ஒரு ஹாஸ்டல் கூட எடுத்துக்கோங்களேன். ஹாஸ்டலில் 2 ரூம் இருக்குது, பெரிய ஹாஸ்டலு. எல்லோரும் வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்கு வெளில போய்ட்றாங்க. 2 ரூமில் ஒரு ரூமில் 2 பேர் இருக்காங்க, இன்னொரு ரூமில் பக்கத்து ரூமில் இன்னொருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன, 2 பேரும் அந்த 2 பேரும் போயிட்டாங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்க ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? தே ஃபீல் வெரி லோன், isn't it? அவன் என்ன ஆகுனா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அலஃபர்ஸ்ட்டு அவங்களும் வெளில போயிடுவாங்க. isn't it, children? It's quite natural. The same way, if we are removing 2 electron from the s orbital, automatically d orbital has only 1 electron in the outer in its orbital, so it feels highly unstable, less stable. So that electron also will be removed very easily. ana டக்குன்னு அதுவும் வெளில போயிடும். அப்போது scandium 2+ is highly unstable. Instead of formation of scandium 2+, it forms only scandium 3+ oxidation state because of the d orbital
feel less stable. ஓகேங்களா, experience less stable, highly unstable. In the case d orbital becomes highly unstable. Right, children? Yes. Now we'll move on to the next concept, that is, okay, now now we can look into that, children. I have written here multiple oxidation state which has shown by d orbitals: scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, and zinc. What is general oxidation state, children? What did I mention already? It's a +2 oxidation state, right? Now, scandium alone will form +3, titanium will form +2, +3, +4, vanadium +2, +3, +4, and +5, chromium +2, +3, +4, +5, and +6, manganese 2ல இருந்து 7 வரைக்கும் ஃபார்ம் ஆகும். அயன் வந்து +2ல இருந்து +2, +3, +4, +6, +5 ஃபார்ம் பண்ணாது. The iron will not show +5 oxidation state. Right. Then you can move on to cobalt, children. Cobalt will show +2, +3, +4. Nickel also +2, +3, +4. Copper, that is again நம்ம ஸ்காண்டியம் மாதிரி காப்பர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணும், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் பண்ணும். Zinc only form +2 oxidation state because it contains completely filled 3d orbital. So you don't want to disturbed by any atom. அது ரொம்ப அதோட பொசிஷன் ரொம்ப ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அதனால இட் only gives 2 electrons from s orbital, not from d orbital, because it experiences high stable. So they don't the zinc element don't want it lose its comfortness, because அந்த 10 எலக்ட்ரான் இருக்கும்போது அது ஒரு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணும். அந்த ஸ்டெபிலிட்டியை அது லூஸ் பண்ணுறதுக்கு விரும்பாது. ஓகேங்களா, சரி. ஸோ you can have observation, children. When you look from scandium to zinc, what is happening on the oxidation state? Oxidation states, there is an increase in the oxidation state. Just look down, children. 3, 4, 5, 6, 7 increase ஆகுது. அப்புறம் பார்த்தோம்னா மேங்கனீஸ்ல இருந்து அப்படியே நம்ம அயன்ல இருந்து அப்படியே பாருங்க ஜிங்க் வரைக்கும் அப்படியே ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறையுது. What is the reason behind that? Why oxidation state increases from scandium to manganese, and why oxidation state is decreasing from manganese to zinc? Manganeseல இருந்து அப்படியே நம்ம go through பண்ணோம்னா கிராஃப் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் why there is an increase and why there is a decrease? You just think over, children. Yes. Why there is an increase in the oxidation state? Because from scandium to manganese, what is that, children? Unpaired electron increases in n-1 d orbital. ஸ்காண்டியத்திலிருந்து நம்ம மேங்கனீஸ் வரைக்கும் பார்க்கும்போது there is increase in the unpaired electron. Unpaired electron வந்து increase ஆகும். எங்க n-1 d orbital ஒரு electron increase ஆகும். For example, children, you can look over here scandium. What is that scandium configuration, children? Scandium atomic number is 21. What is that thing, children? This is 4s2. 1, 2, 3, 4, 5. There will be 1 electron, right? Then what about titanium, children? Titanium. What about titanium? 1, 2, 3, 4, 5. 1, 2 electron. So number of unpaired electron will be increases when you move from scandium to titanium. Then you, children, scandium, titanium, vanadium. Then look down, children. What will happen to the vanadium? 1, 2, 3. So number of unpaired electron will be increased by 1 unit in the இது என்னது 3d orbital increase ஆகுது. 4s வந்து அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு, except chromium and copper. There is no change in the 4s2 electron. 4s2 electron remains constant when you move from scandium to zinc, except chromium and copper. In the remaining cases, unpaired electron will be increased in the case of n-1 d when we move from scandium to manganese. Okay. So then you just look down, children. Next case is vanadium. The next case is chromium. Chromium, what is the atomic number? Chromium atomic number is 24. So what is happening here? Here 1 electron. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Right. So how many unpaired electrons, children? 1, 2, 3, 4, 5, 6. 6 unpaired electrons. So number of unpaired electron increases in n-1 d orbital. Now you look down manganese, children. Manganese atomic number is 25. So what will happen in the case 1, 2? So you just look down. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Okay, va?
சரி, அது மேங்கனீஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் யூ கேன் லுக் டவுன் அயன் சில்ட்ரன். அயனுக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 2 atomic number is 26. Now look down. 1 2 3 4 5. Now 6. அப்போ உங்களுக்கு இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் உங்களுக்கு எத்தனை இருக்குது, 5 இருக்குது மேங்கனீஸ். இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் பாருங்க 1 2 3 4. அப்போது when you move from manganese to zinc, unpaired electron are decreasing in -1d orbital. இங்கே உங்களுக்கு 4 வந்துடுது. திருப்பி நம்ம பார்க்கும்போது கோபால்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் ஆனால் உங்களுக்கு வந்துடும் 3 வந்துடும். திருப்பி நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன வந்துடும் 2 வந்துடும். காப்பருக்கு பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து அக்கார்டிங் டு கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டலில் தான் ஒன்று இருக்கும், டி ஆர்பிட்டலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கும், ஜிங்க்கில் வந்து எல்லாமே ஃபில்டாக இருக்கும். ஸோ in the case why oxidation number decreases from iron to zinc in the sense unpaired electrons are decreasing in n-1d orbital. They started to pair up. Okay, they started to pair up. So unpaired electron why oxidation number first increases and then decreases because of the in the first 5 cases number of unpaired electron increases in n-1d orbital. In the second cases, what has happened when we move from iron to zinc, number of unpaired electron started decreasing in n-1d orbital, right? Okay, சரி. இப்போ வந்து மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து நம்ம எதனால ப்ரொடியூஸ் ஆகுன்றது நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது பசங்களா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா NS ஆர்பிட்டாலும் n-1d ஆர்பிட்டாலும் ரெண்டுமே பாண்டிங் இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணம் தான் நம்ம மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குன்னு மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஐ டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. இப்போ NSல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னு பார்க்கலாம். NSல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பேரிங்காக இருக்கிறதும் பாண்டிங் இன்வால்வ் ஆகும். இட்ஸ் டொனேட்ஸ் டு எலக்ட்ரான். ஓகேங்களா. அன்பேர்டாக இருக்கிறதும் பாண்டிங் இன்வால்வ் ஆகும். ரைட் சில்ட்ரன். 2 எலக்ட்ரான் இருந்தாலும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும், 1 எலக்ட்ரான் இருந்தாலும் இன்வால்வ் ஆகும். எங்கே அப்படின்னா NS ஆர்பிட்டலை பொறுத்த அளவுக்கும். ஓகேங்களா. சரி. பட் in the case of n-1d orbital only unpaired electron involved in the bonding formation. unpaired electron மட்டும்தான் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இட் ஷேர்ஸ் இட்ஸ் எலக்ட்ரான். ஷேரிங் நடக்கும். NSல இருக்கிறது ஷேரிங் இருக்கும், டொனேட்டிங் இருக்கும். ரெண்டு கேஸுமே பாசிபிள். வேர் இந்த கேஸ் ஆஃப் எஸ் ஆர்பிட்டால், இந்த கேஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்லி அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்வால்வ் இன் த பாண்டிங் ஃபார்மேஷன். ஓகேங்களா. சரி. இப்போது இது எது வரைக்கும் பாசிபிள்னா ஸ்காண்டியத்துலேருந்து மேங்கனீஸ் வரைக்கும் இது பாசிபிள். அதுக்கப்புறம் இது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி சில்ட்ரன் NS ஆர்பிட்டால் and also n-1d orbital. Both the orbitals involved in the bonding formation. It applicable from scandium to manganese, right? Okay, scandium to manganese. ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரைட். now we can look down children. when do transition elements show maximum oxidation state? எப்போ வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள்? நான் இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே இந்த பார்த்துருக்கீங்க இந்த +6 +7 +5 +4 அப்படின்றது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே +6 ஓகேங்களா. இந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து +6 +7 தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்பேரிட்டிவ்லி அதர் எலமெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து எப்போ அரைஸ் ஆகும்? எப்போ +6 இருக்கக்கூடிய காம்பவுண்ட், +6ங்கிறது மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா. ஒரு எலமெண்ட் வந்து 6 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் கொடுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன் சில்ட்ரன்? இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எலமெண்ட் வந்து மேக்ஸிமம் 1 எலக்ட்ரானாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம், 2 எலக்ட்ரானை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், 3 எலக்ட்ரானை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் கார்பன் வந்து 4 எலக்ட்ரானை ஷேர் தான் பண்ணும். 3 எலக்ட்ரான் வரைக்கும் கொடுக்கும், 4 எலக்ட்ரான் வரைக்கும் ஷேர் தான் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் +6 +7 வரணும் அப்படின்னா இட்ஸ் ஹைலி ஒரு அந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் ஹைலி வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷன் இது நடக்காது. இட் ஒன்ட் ஹேப்பன் அட் நார்மல் கண்டிஷன் சில்ட்ரன். ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனில் தான் அது நடக்கும், ஒரு +6 +7ங்கிறது. அப்போது ஒரு அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதுகிட்ட இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னா கம்பைண்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் என்ன மாதிரியான ஒரு எலமெண்ட்டாக இருக்க முடியும்ன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஹவ் ரிட்டன் சில்ட்ரன் MnCl manganese hexachloride heptachloride manganese hydride chromyl hexachloride
ஓகேங்களா, அப்படி ஒரு காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். வெதர் this kind of compounds are possible children. நான் இங்கே எழுதியிருக்க காம்பவுண்ட் வந்து பாசிபிளா? இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மேங்கனீஸ்க்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, இதில் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, இதுலேயும் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இது பாசிபிளானா இட்ஸ் நாட் பாசிபிள். எப்படி அப்படின்னா இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கணும் அப்படின்னா வரக்கூடிய எலமெண்ட் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதாவது manganese chromium should show maximum oxidation state means when the combining element should be highly electronegative. இப்போ எந்த எலமெண்ட் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா நாட் குளோரின் நாட் ஹைட்ரஜன். குளோரின் ஹைட்ரஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் சில்ட்ரன். இப்போ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஆக்சிஜனும் ஃப்ளோரினும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அதை குளோரினை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுக்கு ஃப்ளோரினுக்கும் ஆக்சிஜனுக்கும். ஓகேங்களா, ஸோ what is the condition if the element show its oxidation state only when it combines with most electronegative elements like oxygen fluorine. அப்போ இதுக்கு ஒரு எலமெண்ட் வந்து ஹைலி ஆக்சிஜன் ஸ்டேட் காமிக்கணும், மேங்கனீஸ் +7 காமிக்குது, குரோமியம் வந்து +6 காமிக்குது அப்படின்னா அது கூட கம்பைன் ஆகக்கூடிய எலமெண்ட்டோட கண்டிஷன் எப்படி பார்க்கணும்? ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் என்னென்ன மாதிரியான எலமெண்ட் கூட இது கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளூரின் ஆக்சிஜனும் கூட கம்பைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட் பாசிபிள் கிடையாது. இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி when we compare with the other ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட் இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன மாதிரியான காம்பவுண்ட் வந்து மேங்கனீஸ்க்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா Mn2O7. Mn2O7ல் ஆக்சிஜன் ஸ்டேட் உங்களுக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்போ எப்படி ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ Mn2O7 இருக்கா, அதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ரைட் இட் ஹியர் சில்ட்ரன். Mn2O7 இப்போ நமக்கு ஆக்சிஜனுக்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும் உங்களுக்கு, இது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. 2xக்கு தெரியும், 2x Mnக்கு தெரியாது. ஸோ +0 இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 2x is equal to -14 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது +14 வந்துடும். அப்போ x is equal to 14/2 7. இப்போ மேங்கனீஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன பசங்களா? +7. ஓகேங்களா, அப்போது இங்கே இந்த மாதிரியான காம்பவுண்ட் உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். அப்புறம் குரோமியம் ட்ரைஆக்சைடு CrO3 ஒரு ஆக்சிஜனுக்கு 2னா 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ -6, இது -6னா குரோமியம் +6. இப்போ இந்த மாதிரியான காம்பவுண்ட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? எஸ். நவ் லாஸ்ட் இயர் ஐ டாட் யூ அபவுட் ஃபஜான்ஸ் ரூல். ஃபஜான்ஸ் ரூல் நம்ம படிச்சிருப்போம், கெமிக்கல் பாண்டிங்கில் மிஸ் நடத்திருப்பேன். ஃபஜான்ஸ் ரூல்னா என்ன? இப்போ ஒரு எலமெண்ட் வந்துப்பா ஹைலி ஆக்சிஜன் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா they form covalent bond. If the element shows highly oxidation state, they form a covalent bond. The element form low oxidation state +2 +3 அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த compound should be ionic. ஓகேங்களா, அப்போ கோவலண்ட் அது உங்களுக்கு அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன இருக்கும்? +7 +6 +5 இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா the compound which is nothing but covalent. அயானிக் பாண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா +2 +3லாம் உங்களுக்கு என்னென்னா அயானிக் பாண்ட். ஓகே, இப்போ Mn2O7 அப்படின்னா அது உங்களுக்கு என்னது? Mn2O7ல் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னா இந்த Mn வந்து உங்களுக்கு +7. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன உங்களுக்குன்னா கோவலண்ட் பாண்ட். MnCl2 இப்போ Cl2 ஒரு Clக்கு -1, 2 Clக்கு -2. இப்போ இது என்னது உங்களுக்கு +2 ஆக்சிஜன் ஸ்டேட். +2 ஆக்சிஜன் ஸ்டேட்னா என்னது? they are made up of by they are held together by ionic bond. So in this way just according to Fajans rule, if the element shows higher oxidation state which is nothing but made up of covalent bond, okay, the element shows low oxidation state which is nothing but ionic bond. Low oxidation state na +2 +3, higher oxidation state na +7 +6 +5. okay children, now we can look down this thing 3D 4D and 5D. when you move from 3D ல ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம் குரோமியம், 4D ல வந்து மாலிப்டினம், டங்ஸ்டன். இந்த மூணு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா, மூணுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா +6 +6 +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஷோ பண்ணும். when you move from top to bottom என்ன ஆகுது? மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். when you move from top to bottom, which oxygen state is more stable?
Tungsten oxidation state is more stable than molybdenum then chromium. அப்போ chromium +6 oxidation stateல ரொம்ப less ஸ்டேபிளாக இருக்கும். molybdenum ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். டங்ஸ்டன் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ top to bottom, when we move from top to bottom, +6 oxidation state is less stable in the case of chromium. molybdenum is somewhat stable, moderate stable, and tungsten is more stable, right? பட் இதே கேஸ் நம்ம சல்ஃபர் செலினியம் பார்க்குறோம் இல்லையா, அந்த குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் செலினியம் டெலூரியம் அண்ட் பொலோனியத்தில் வென் வி மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டை அதுவும் ஷோ பண்ணும். ஆனால் மேலேருந்து கீழே வரும்பொழுது அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். வென் யூ மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆக்சிஜன் ஸ்டேட் டிக்ரீசஸ், okay, where in the case of p block elements. But the same thing due to inert pair effect last year நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன், சரிங்களா? அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. what do you mean by inert pair effect? இது உங்களுக்கு ஒரு இதை பார்க்கறதுக்காக p block element என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி மேலேருந்து கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா s ஆர்பிட்டாலில் சின்ன எலக்ட்ரான் எலக்ட்ரானை உங்களுக்கு அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டெபிலிட்டி +6 ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? பட் இந்த கேஸ் ஆஃப் வென் யூ மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இதே இந்த கேஸில் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள் பசங்களா. குரோமியம் Cr2O7 எழுதியிருக்கேன். +6 அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன். +6 ஆக்சிஜன் ஸ்டேட் ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அது எப்படி எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். குரோமியம் Cr2O7 + H+ போட்டிருக்கேன். இட்ஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன பசங்களா? இட் அண்டர்கோ ரிடக்ஷன், ஓகேவா? சரி, ரிடக்ஷன் ஆகும். குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம்? அது ரிடக்ஷன் ஆகும். ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ இங்கே இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னப்பா? +6. H+ நம்ம ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேட் +6 +3 சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஜன் இது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். வாட்டர் மாலிகுலாக மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் நம்பர் +6 +3 குறைஞ்சிருக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன், ஓகேவா? இது வேர் இந்த கேஸ் ஆஃப் குரோமியம் காம்பவுண்ட். பட் இதே நம்ம பார்க்கும்போது மாலிப்டினம் ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா இட் வில் நாட் அண்டர்கோ ரிடக்ஷன். அயன் ஆக்சைடு வில் நாட் அண்டர்கோ ரிடக்ஷன். அப்போ விச் இஸ் நாட் ஆக்டிங் ஏ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன ஆகுது? இட்ஸ் நாட் ரெடியூசிங். ரெடியூசிங் என்ன அர்த்தம் பசங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகணும். எங்கே? அப்போ +6 ஈஸியாக அது என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகிடுது. மாலிப்டினம் ரெடியூஸ் ஆகலை, அது மாதிரி டங்ஸ்டனும் ரெடியூஸ் ஆகலை. அப்போது தீஸ் டூ வில் ஆக்ட் அஸ் அ reducing agent. These two will undergo oxidation. ஏன்னா +6 ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா these two will not act as a oxidizing agent, but chromium will act as a good oxidizing agent. So it reduces itself very easily. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ குரோமியம் என்னாகும்? உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனால் மாலிப்டினமும் டங்ஸ்டனும் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாது. இட் வில் நாட் ஆக்ட் அஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், டு நாட் ரெடியூஸ் ஈஸிலி பிகாஸ் +6 இஸ் அ வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஓகேவா? சரி, another important concept children, oxygen state Cu2+ என்னடா? oxygen state Cu+1 and Cu+2. இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் உங்களுக்கு ஆக்சுவலாக டாபிக் எடுத்துட்டாங்க பசங்களா, ஓகேவா? ஆனால் நம்ம இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா Cu+1 and Cu+2 comparatively these two what will happen means Cu+ it gain electron, it turns into copper, சொல்லிட்டா மாறிடும். அதோட ரிடக்ஷன் வேல்யூ பார்த்தோம்னா +0.59 electron volt, ஓகேங்களா? அதே சமயத்தில் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி காப்பர் வில் எக்ஸிஸ்ட் இன் டூ ஆக்சிஜன் ஸ்டேட், ஒன்று Cu+, அதர் ஒன்று Cu2+. இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன? 0.59 electron volt. அதே சமயத்தில் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு இது என்ன பண்ணணும்னா காப்பராக மாறுது. இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தோம்னா +0.32 electron volt, ஓகேங்களா? இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போது எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேவா? ஸ்டேபிள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஈஸியாக ரெடியூஸ் ஆகாது. மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க.
The compound is more stable means that will undergo that will not produce reduction easily. அது நைன்த்தில் வச்சுக்கோங்க. Cu plus வந்து அதோட reduction potential value அதிகம். இதோடனா Cu2 plus ஓட lesser will be the reduction potential value, more will be the compound, more will be the stable. ஸ்டேபிள் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப் டு ரெடியூஸ். இப்போ உங்களுக்கு Cu2 ப்ளஸ் ஃபீல் மோர் டஃப்னஸ், அப்போ அதெல்லாம் நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் காப்பர் ஒன் வந்து நம்மளால் ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து அதிகம், லெஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் D block elements 3D series. Now remaining next video I'll send it to the remaining topic. Thank you.